என் பையனை நினச்சிட்டு சாச்சனாக்கு என்ன வச்சுருக்கேன். அப்போ நான் சொன்னேன், என்ன கண்ணா தலையெல்லாம் இப்படி சொல்லுது, உங்கள் அம்மாட்ட போய் என்ன போடுன்னு சொல்லுவேன். அது வந்து வேற. ஆனால் அதே சாச்சனை தான் அடுத்த வாரம் போய் ரஞ்சித் சார் அப்படின்னு நாமினேட் பண்ணாங்க. இப்போ எஸ்பெஷலி ஜாக்லின், சௌந்தர்யா அவங்க கணத்தை பிடிச்சி நீங்கள் அப்படி கிள்ளும் போது அது வெளியில வந்து வேற ஒரு மாதிரி ட்ரோல் ஆகும்ல, வேற மாதிரி ஒரு ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இப்போ இந்த தர்ஷியா மேட்டரில் கூட எனக்கு ஓரப்போ ஓப்பனிங்கில் நல்லா இருந்துச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பழகுனா உடனே ஒரு பேர் வச்சுருந்தோ பேச ஆரம்பிக்கிறதோ பண்ணும்பொழுது இந்த வீடு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான அன்பு கொடுக்கணும். ஒரு கொடையின் கீழே நம்ம போய் இருக்கக்கூடாது. இப்போ எஸ்பெஷலி ஜாக்லின், சௌந்தர்யா அவங்க கணத்தை பிடிச்சி நீங்கள் அப்படி கிள்ளும் போது அது வெளியில வந்து வேற ஒரு மாதிரி ட்ரோல் ஆகும்ல, வேற மாதிரி ஒரு பிரியா வந்து சொன்னாங்க, இப்படி இருந்துச்சு, நீ என்ன நினைச்ச அதுங்க. நான் வெளியே வந்து நடந்த எபிசோட்ஸ் எதுவும் பார்க்கறதில்ல, பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாம் இல்லாமல் தனியாக போய் என்னை பற்றி பேசணும்னு இருக்குது. இது ஒரு குழப்பு. அவங்க ஏதாவது என்னை பற்றி பேசிதான் ஆகணும். என் பையனை நினச்சிட்டு சாச்சனாக்கு என்ன வச்சுருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன கண்ணா தலையெல்லாம் இப்படி சொல்லுது, உங்கள் அம்மாட்ட போய் என்ன போடுன்னு சொல்லுவேன். அது வந்து வேற. ஆனால் அதே சாச்சனை தான் அடுத்த வாரம் போய் ரஞ்சித் சார் அப்படின்னு நாமினேட் பண்ணாங்க. வெளியே இருக்கிறவங்களும் சரி, உள்ள இருக்கிறவங்களும் சரி, தர்ஷிகாவோட கேம் ஸ்பாயில் ஆனது அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அப்புறமா தான் அப்படிங்கிற மாதிரி. உனக்கு எதிரி நீ தான். உன் வாயும் தீதும் நின்றும் பிறர் தர வாரா. இப்போ எப்படின்னா இந்த வீட்டில் வந்து நம்பவே முடியாது. இந்த வீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா யாரால் உள்ளுக்குள்ளே கூட்டணி அமைக்கிறாங்கன்னு தெரியாது. வீட்டில் யாரையும் நம்பக்கூடாது. இப்போ எஸ்பெஷலி ஜாக்லின், சௌந்தர்யா அவங்க கணத்தை பிடிச்சி நீங்கள் அப்படி கிள்ளும் போது அது வெளியில வந்து வேற ஒரு மாதிரி ட்ரோல் ஆகும்ல, வேற மாதிரி ஒரு நெகட்டிவா வந்து உங்க மேல ஒரு பார்வை இருந்தது. அதை பத்தி நீங்க பாத்தீங்களா? கீழே வரும்போதான் பிரியா சொன்னாங்க. பிரியா வந்து சொன்னாங்க, இப்படி இருந்துச்சு, நீ என்ன நினைச்ச அப்படின்னு. நான் என்ன நினைப்பேன், உன்னை பத்தி எனக்கு தெரியல. எவ்வளவு வருத்தமா இருந்தது, அவர் என்ன இப்படி ரஞ்சித் சார் இப்படி கிள்றாரு கண்ணத்தை பிடிச்சி, இது தப்பா இருக்கு. இல்ல அதாவது இதுதான், இது இப்படி வரும்னு எனக்கு தெரியாது. கண்ணா எனக்கு உள்ள இன்டென்ஷன்லாம் கிடையாது. அது என்ன ஒரு இதுனா, அந்த சாச்சனா பாப்பாலேருந்து யாருக்காவது இங்கே இந்த சத்யாவிலேருந்து ஏதாவது தலைவலி எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும்னா நான் கொஞ்சம் போட்டு தரீங்களா அப்படிங்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகிடுது. இது அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி என்ன கேட்குறாங்கல்ல, என்ன கண்ணா என்னாச்சு, தலைவலிக்குதுண்ணா ப்ளீஸ். அடடா, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா நினச்சிட்டாங்க போல. உங்களுக்கு அது புரியும். எனக்கு அந்த மைண்ட் செட் வந்து நான் அந்த க்ளோஸ் ஆகிறேன். ஸோ இந்த மாதிரி வெளியில வரும்போது நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு முதல்ல என்ன தோணுச்சு? நான் இன்ஃபேக்ட் வந்து நான் வெளியே வந்து நடந்த எபிசோட்ஸ் எதுவும் பார்க்குறதில்ல, பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது தவறாக நினச்சிக்காதீங்க. என்னடா நாம் இருந்ததுலேயும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதில்ல. அன்புங்கிறது நமக்கு தெரியாதவங்களால தெரியுது. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பு வைக்கிறோம், அது மனிதனுக்கே உண்டான இயல்பு. நாம் எல்லாத்துக்கிட்டையும் பழகும்போது என்னை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நாமினேட் பண்ணுறவங்களையும் நான் பார்ப்பேன், கன்ஃபெஷன் ரூம் பண்ணுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். நாம் இல்லாமல் தனியாக போய் என்னை பற்றி பேசணும்னு இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படலை. ஆமாம், ஏன்னா இது ஒரு பொழப்பு. அவன் ஏதாவது என்னை பற்றி பேசி தான் ஆகணும், என்னை பற்றி சொல்லி தான் ஆகணும். அவன் 5 வாரம் என்னை தப்பாக நினச்சிருப்பான், 7 வாரம் நினச்சிருப்பான், லாஸ்ட் 9வது வாரம் என்கிட்ட பாசமாக மாறி இருந்திருப்பான். ஆனால் நான் 7வது வாரம் 8வது வாரத்தில் நினச்சிட்டு 10வது வாரம் ரஞ்சித்ஜி நீங்கள் போகிறீங்களான்னு சொல்லி உண்மையாக கூட பேசியிருந்திருப்பான். ஆனால் நான் எனக்கு அந்த ஒரு உங்களுக்கு புரியுது. இப்போ பிரியா மேம் அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? நீங்கள் சொன்னீங்க எனக்கு தெரியாத உங்களை பற்றி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லை? இல்லை, அது அவங்க கேட்கும்போது கூட நான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு உன்னை பற்றி தெரியும், ஆனால் நீ இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேன்னு தெரியும், வெளியே இப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகே, சில நேரங்களில் எனக்கு இது ஒரு பாடம் தான். சில நேரங்களில் அவங்க கூப்பிட்ற வேர்டு அப்பான்னு கூப்பிட்டு பக்கத்தில் வர்றாங்க, தலைவலின்னு வர்றாங்க, அழுகு வந்துச்சுன்னா வராங்க, ஏன் கண் கலங்குற, டேடிங்க வந்துச்சு அப்படிம்பாங்க. அப்படியே தனியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ போன வாரம் தனியாக உட்காந்து அவங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு, இப்போ போய் நிற்கும் என்னாச்சு அப்படின்னா கண்ணில் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் கன்சல்ட் பண்ணுறது, இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது எல்லாமே தொடர்ந்து நான் அதையே இங்கே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இந்த வீடு அமையாது. இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்க்கணும், ஒரு 3-4 வாரங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம்தான். ஏன்னா எல்லாத்துக்குமே
யாரை அண்ணன் சொல்கிறது, யாரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது, யார் எப்படின்னு எல்லாம் தேடிட்டே இருப்பாங்க அங்கே வீட்டுக்குள்ளே. 5வது வாரத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகிடுவாங்க. அந்த இடத்த நானும் கொடுக்க முடியாது, அவங்களும் எடுத்துக்க முடியாது. இந்த வீடு நம்ம எவ்வளவு பழகுனாலும் வெளியே வந்து சந்திக்கிறோமாங்கிறது தான் விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? ஏன்னா இந்த வீடு முழுக்க முழுக்க நீ வந்த 20 பேருமே நீங்கள் ஜெயிக்கணும்னு வரல, அவங்கவுங்க ஜெயிக்கணும் தான் உள்ளே வந்திருக்கோம். ஆனாலும் அந்த இடத்துல ஒருத்தன் வெளியே போகிறான்னா அழுகிறாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்களா? சரிப்பா நீ வேணா ஒன்று பண்ண, நீ அவனை எடுத்துட்டு நான் வெளியே போகிறேன் பிக் பாஸ் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஒரு அழுக வருது. ஒரு செருப்பு காணாமல் போச்சுன்னா மிஸ் பண்ணுவோம். நம்ம அந்த மனிதனுக்கு அழகே இதுதான். யாராவது அது சும்மா பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன் அது. நான் அந்த மாதிரி தான் இவங்களையெல்லாம் யோசிப்பேன். சில நேரங்கள் அப்படியே யோசிக்கும் போது என் பையனை நினச்சிட்டு சாச்சனாக்கு என்ன வச்சுருக்கேன் மனசில் நினைப்பேன். சரிங்க இருப்பான் சுடுது. அப்போ நான் சொன்னேன், என்ன கண்ணா தலையெல்லாம் இப்படி சுடுது, உங்கள் அம்மாட்ட போய் என்ன போடுன்னு சொல்லுவேன். அது வந்து வேற. ஆனால் அதே சாச்சனை தான் அடுத்த வாரம் போய் ரஞ்சித் சார் அப்படின்னு நாமினேட் பண்ணாங்க. நான் என்ன தேய்ச்சி நீ என்ன பண்ணிட்டியா அப்படின்னு நான் நினைக்க போகிறதில்ல. இது வீடு அதுக்கான இடம் தான். எவ்வளவு பழகினாலும் அதுதான் இந்த இடம். உறவு உள்ள ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ எல்லா பிக் பாஸ் சீசன்லையும் பார்த்தா எங்கேயாவது அந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறது எங்கேயோ ஒன்று ஓப்பன் ஆகிடும். பட் இந்த சீசனில் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல பாண்டிங் அப்படி தான் இருந்தது. பட் டுவர்ட்ஸ் கொஞ்சம் அந்த ஸ்கூல் டாஸ்க் அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு, எஸ்பெஷலி தர்ஷிகாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ள அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. விஷாலும் அது என்ன சொல்ல வந்தார், இருக்குன்னாரா இல்லைன்னாரா அது எங்களுக்கு புரியவே இல்லை. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு அதெல்லாம் புரிஞ்சுதா? அண்ட் இப்போ என்னன்னா விஷால் வந்து அவருக்கு அன்ஷிதா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இல்லை. இப்போ என்னென்னா எனக்கு விஷாலை பற்றி கொஞ்சம் தெரியும். பேசிக்கலாகவே நல்ல பையன், நல்ல தம்பி. பாகியலட்சுமியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அவனுடைய விஷன் வந்து டைரக்டர் ஆகணும், பெரிய கனவோடு போயிருக்கான். உள்ள ரொம்ப ஃபன் தான், இருக்கிற இடத்த ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபன்னாகவும் வச்சுப்பான். ஆக்சுவலாக ஒரு சோகமாகவே இருக்க மாட்டான். அவனுக்கு 1000 பிரச்சனை இருந்தால் கூட அது வெளியே சோகமாக இருக்குன்னு நினைக்க மாட்டான். இப்போ இந்த தர்ஷியா மேட்டரில் கூட எனக்கு போகிறப்போ ஓப்பனிங்கில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பழகுனா உடனே ஒரு பேர் வச்சுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்னுடைய இடத்துல. இப்போ டக்குன்னு பார்த்தோன்னே என்ன பேசிட்டு இருக்க அப்போ. ஏன்னா இந்த வீடு என்னென்னா இங்கே பெண் ஆண் என்பதில்லை. ஒரு பெண் ஆணுக்கு நிகரான எல்லா வேலையும் செய்வாங்க. இதுதான் அப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த வீடு அதுக்கான வீடு தான். யார் ஜெயிப்பாங்க? ஏன்னா 2 பேர் போட்டியாளர்கள் தான். இங்கே ஒருவனை விட ஒரு திறந்த ஆள் கிடையாது, தாழ்ந்த ஆள் கிடையாது. இதில் நட்பு பாராட்டுவது அப்படிங்கிறது செம. இதில் 2 பேர் பேசுகிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சௌந்தர்யா ஜெஃப்ரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்கள நம்ம தப்பு சொல்லிட முடியாது, இவங்க க்ளோஸாக இருக்கிறதுனால தப்பு சொல்ல முடியாது. இது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து அவங்க அது வீட்டில் செய்யும்போது மற்ற ஹவுஸ்மேட்ஸினுடைய கவனிப்பு இருக்குல்ல, மற்ற ஹவுஸ்மேட்ஸினுடைய எல்லாத்தினுடைய கவனிப்பு இருக்குது. எல்லாம் அதை பற்றி யோசிப்பாங்க. யோசித்து ஒருத்தர் அதை பற்றி ஒரு முனக ஆரம்பிக்கிறதோ பேச ஆரம்பிக்கிறதோ பண்ணும் பொழுது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஆக்சுவலாக மைண்டுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, நட்பு கரெக்டு, போதுமானது. விஷால் வந்து இந்த வீடு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான அன்பை கொடுக்கணும். இந்த அன்பு என்பது ஒரு கொடையின் கீழே நம்ம போய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்குள்ள சிந்தனை இருந்துச்சு. ஆனாலும் இருவருடைய மனசு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. வெளியே இருக்கிறவங்களும் சரி உள்ள இருக்கிறவங்களும் சரி தர்ஷிகாவோட கேம் ஸ்பாயில் ஆனது அந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் அப்புறமா தான் அப்படிங்கிற மாதிரி வெளியே ஆடியன்ஸ்மே ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலாக தர்ஷியா வந்து உண்மையாகவே செம்ம திறமைசாலி. இப்போ அவன் ரொம்ப வைராக்கியத்தோடு வந்த பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு அவங்க கேம் இறங்குனதே எனக்கு அது எதிர்பார்க்காத ஒன்று தான். எங்கே தர்ஷிகா தொலைஞ்சிட்டாங்கன்னு நான் யோசிப்பேன். அது விஷால் வந்து ஒரு காரணமாக, விஷால் தான் காரணம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுத்த தர்ஷியாவும் காரணம். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நாம் ஒன்று செய்கிறோம்னா அது என்னவா போகும்னு தெரியும். போன சீசனை பார்த்துட்டு நாமளும் இந்த சீசனில் சூடு வச்சுக்கக்கூடாது. இது வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. பிக் பாஸுங்கிறது வெளியிருந்து பார்க்குற நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்டுப்பா, கண்டென்ட்டு பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது. இது ஒரு காலி மைதானம். நீயே குடிசை போட்டுக்கணும், நீயே உங்கள் வீடு கட்டிக்கணும், நீயே வாழ்ந்துக்கணும். உனக்கு எதிரி நீ தான். உன் வாயும் தீதும் என்றும் பிறர் தர வாரா,
என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சு தான் என்னை வில்லனாக்கும். நான் எல்லாமே நம்ம தான். இதில் அடுத்தவங்க போர்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் விஷாலினுடைய அந்த பயணம் வந்து சரியான வேகத்தில் போயிட்டு இருந்த ஒரு பயணம் வந்து பாதை மாறிடுச்சோங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. அக்கறை கலந்த கோபம் தான் எனக்கு எப்பவுமே. தர்ஷியா மேலேயும் அக்கறை கலந்த கோபம் தான். ஏன்னா இருவரும் வாழ்க்கையில் நிறைய லட்சியங்கள் இருக்குது. தர்ஷியாவுக்கு இன்னும் ஒரு பவர்ஃபுல் பொண்ணு, நிறையா ஃபாதர்கிட்ட இருந்து சேலஞ்சிங்லாம் சம்பாரித்து தனியாக ஒரு பொண்ணு எப்படி வாழ முடியும்னு அந்த பொண்ணு ரொம்ப அந்த மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் தான். அக்கறை கோபம் தான் 2 பேர்த்து மேலேயே. ஓகே. இன்னொரு கருத்து, நீங்கள் கேப்டன் ஆனதுக்கு பிறகு வந்து வெளியில் ஒரு பக்கம் வந்து தீபக்கோட தயவுனால தான் இவர் கேப்டன் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு? இல்லை ஆக்சுவலாக அது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபக்கு மஞ்சரி ஆகாது, பவித்ரா ஆகாது. இது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்போ 4 பேரும் போய் நிற்கிறோம். தீபக் என்ன எனக்கு விட்டு கொடுக்கறதுக்காக வந்தார் கிடையாது. பிகினிங்கில் அவர் நல்லா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 குச்சியை பிடுங்கினதே ஓடி வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை உருவினதே அவர் தான் எனக்கு. சரிங்களா? நான் நினச்சிட்டு இருந்தேன் சரி இவங்க யார் கூட்டணி. இப்போ எப்படின்னா இந்த வீட்டில் வந்து நம்பவே முடியாதுங்க. இந்த வீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா யார் உள்ளுக்குள்ளே கூட்டணி அமைக்கிறாங்கன்னு தெரியாது. வீட்டில் யாரையும் நம்பக்கூடாது. இல்லை அது கூட்டணியாக தான் போகும். இப்போ தனித்தனியாக விளையாடுறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் 5 பேரை விட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம 3 பேர் சேர்ந்து அந்த இடத்தை முடிச்சுட்டு அப்புறம் நமக்குள்ளே போட்டி வச்சுப்போமா? அது உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ இந்த 4 பேர்த்தில் யார் வரணும்னா மஞ்சரி, பவித்ரா. இப்போ நான் தனியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு ஓடி வந்து தீபக் என்ன தான் பிடுங்கினார். பிடுங்கணுன்னா இவரது பிடுங்க அவங்க ஓடணுன்னா டக்குன்னு ஓடிட்டார். ஓடி போய் அடைச்சிட்டாரு. அடைச்சிட்டு அங்கேருந்து கேட்குறாரு, நான் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். சரியா? நான் அதை அடைச்சிக்கிட்டே இருக்கேன். தண்ணி எனக்கு அதிகமாக இருக்குது, மஞ்சரிக்கு கம்மியாகுது, இவருக்கு கம்மியாக இருக்குது. இவர் அங்கேருந்து கேட்குறாரு பசங்கக்கிட்ட, கைஸ் சொல்லுப்பா, நான் இங்கே கால் இப்போ அமைக்கியிருக்கேன், வேல்யூவாக இருக்கா, இங்கே இருக்கலாமா, இல்லை சொல்லுங்கடா, நான் விட்டுருவேண்ணா, தண்ணி கீழே போயிடுச்சா, நான் திரும்பி பார்த்தேன்னா இந்த பக்கம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, மற்றவங்களாம் பாருங்க. நாங்கள் எல்லோரும் எங்களது பார்த்துட்டு, தலைவரே இப்போ ரஞ்சித் இது வந்து அதிகமாக இருக்குது, உங்களது கம்மியாக இருக்குது ஜெய், கம்மியாக இருக்குது ஜின்னு அவர் மென்டலாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கேம் வந்து விட்டு கொடுத்து ஆட முடியாது. கேப்டன்ஷிப் பிரச்சனை. இப்போ முத்துக்குமார் கூட ஒரு இஷ்யூ கடைசியாக நடந்தது, பவித்ரா இஷ்யூ. ஏன்னா இது பெரிய களம். பிக் பாஸ் 8 பிக் பாஸ் சீசனுங்கிறது யாருக்கும் ஃபேவர் பண்ண முடியாது. அந்த வகையில் இவரதை வந்து மஞ்சரி தட்டி விடும் பொழுது என் சட்டியே உடஞ்சிருச்சு. அப்போ தட்டி விட்ட சட்டி இருக்கலாமா? இப்போ என்ன நீங்கள் கெடுத்துட்டீங்க, அப்போ உங்களை நானும் கெடுப்பேன்ல அப்படின்னு என்ன பண்ணாருன்னா அந்த 2 பேர்த்தையும் கெடுத்தாரு. நான் நின்று இருந்தேன். எனக்கு இன்னொருத்தங்களை நான் அதுதான் எனக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்த்துக்கணும். நான் நினச்சிருந்தா தட்டியிருப்பேன். இந்த 2 பெண்களும் எனக்கு என்னுடைய பலத்துக்கு பக்கத்தில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட்டால் 2 கணை உதச்சிட்டு கையில் தூக்கிட்டு நடந்து தலைக்கு மேலே வச்சு நடந்துகிட்டே இருந்திருப்பேன். ஆனால் நான் இந்த கேமை எப்படி பார்த்தேன் தெரியுங்களா? நான் பார்த்த விதம், தட்டி விடுறதில்ல கேமை. 5 மணி நேரம் ஆனாலும் 8 மணி நேரம் ஆனாலும் தண்ணி கம்மியாக இருந்து அடைச்சி வச்சு நிற்கிறவன், தண்ணி அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது விஷயம் இல்லை, எவன் ரொம்ப நேரம் ஒரு சொட்டு கூட போகாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிற சக்தி இருக்குது, குறுக்கு புத்தி இல்லாமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சின்சியராக நான் அடைச்சிட்டு தான் இருக்கிறேன். நான் யாரையும் தட்டி விடலை. இதுதான் அந்த இடத்துல நடந்தது. ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு பறிப்போச்சு. பறிபாகிறப்ப மஞ்சரியும் பவித்ராவும் இருக்கக்கூடாது, என் லைஃபை கெடுத்தவங்கன்னு அந்த 2 பேர்த்தையும் தட்டி விட்டார். இப்படி தான் நடந்துச்சு. ஓகே. ஸோ கடைசியாக வந்து ஒரு கேள்வி, நிறைய பேர் உள்ள உங்களை ஃபேக்கு நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஓப்பனாக சொல்லுங்கள், உள்ள யார் ஃபேக்காக இருக்கா நடிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இந்த வீட்டில் கண்டுபிடிக்கவே முடியல சாமி. எனக்கு வந்து உண்மையாக இருக்கிறான்றது வந்து ஐ லைக் அருண். நான் பழகிறதுல சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஆராய்ச்சி பண்ணுறது வேலையும் அல்ல. ஒருத்தரையும் பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி இவன் இப்படி அவன் இப்படி அப்படி யோசிக்கலை. ஐ லைக் சத்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒருத்தரை சொல்லுவாங்கல்ல, இதுதான்ப்பா, ஒரு ஃபஸ்ட் நாள் தெரிஞ்சிடும் இது இவன் இப்படி தான் இருப்பான் அந்த வீட்டில். சத்யா அந்த கலரில் பார்த்துருக்கேன். அதாவது ரொம்ப வேறு மாதிரி தன்மை இல்லாமல் சொல்கிறேன். ஓகே. சத்யா பார்த்தேன். யார் கொஞ்சம் ஃபேக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஃபேக்காக இருக்கிறாங்கன்னாக்கன்னா இவங்க யாருமே எனக்கு முன்னாடி தெரியல. இப்போ என்ன கூட இவங்க சினிமாவிலையும் உங்களை முன்னாடி தெரியாம தானே ஓரளவுக்கு கணிச்சு சொன்னாங்க. என்ன கூட சினிமாவிலையும் பொது வாழ்க்கையில் என்னை பற்றியான தகவல்களையும் என்னுடைய ஏதாவது பதிவுகளையும் மனசில் வச்சுட்டு ஒரு அபிமானத்தில் இருக்கிறவங்க என்னை பிடிக்காமையே உள்ளே வந்தவங்க பாதி பேர் இருப்பாங்க. எனக்கு தெரியாது.
நான் சொல்கிறது எப்படி சொல்கிறது, ஸோ அதனால உங்களால ஜட்ஜ் பண்ண முடியல அது. எனக்கு இங்கே வந்து இந்த கேமுக்காக ஃபேக்காக இருக்கிறாங்கன்னு நல்லா கேளுங்க. ஃபேக் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த கேமுக்காக ஃபேக்காக மாறி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அவங்களோட வீடியோ பார்த்து கூட நான் கோவப்படுறதுக்கு எனக்கு மனசு வரல. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் எப்படியாவது மலை ஏறான்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த பர்டிகுலராக சொல்லும்போது இப்போ மஞ்சளோட கேமோட அப்ரோச் வந்து எனக்கு முழுக்க எல்லாரும் சூப்பர் அப்படிவாங்க. எனக்கு அவங்களோட அப்ரோச், அவங்களுடைய அதிகாரத்துணையும் அவங்களுடைய பேச்சுக்களும் எனக்கு வந்து கொஞ்சம் சற்று கொஞ்சம் முரண் தான், தள்ளி தான் இருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா நான் பண்பான, நான் வந்து கொஞ்சம் இப்படி உங்களுக்கு புரியுதா, நான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூட நான் 4 பக்கம் எழுதுவேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள், குடும்பத்தோடு வாழ்க வல்லாங்கன்னு எழுதுவேன். சில பேர் HBDன்னு முடிப்பான். எனக்கு அவனுக்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுட்டிங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சில கண்டஸ்டன்ட் சில குணமாரங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மோரஸ் பாதிக்கு ஒரு ஃபேக் இருக்குடா. இருக்கு. ஓகே. ஏன்னா இது ரியல் அப்படின்னா அப்புறம் அதுவும் தப்பாக இருக்கும்ல. ஓகே. பாதிக்கு அந்த ஃபேக் இருக்கு. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.